வாங்க பாம்பேல நடக்கிற நவராத்திரி செலிப்ரேஷன் பார்ப்போம். இது வந்து தாராவில ஒரு தேவி வச்சிருக்கிறது. இங்க வந்து பூஜைக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. இங்க பாம்பேல பேசிக்கலி கலர்ஃபுல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ் போடுவாங்க. நேத்து வந்து ரெட் டே, அதனால எல்லா காடும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அடுத்த நாளுக்கு ட்ரெஸ்ஸை வந்து கீழே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இங்க எல்லா இடத்துலயுமே நார்மலி சாப்பாடு போடுவாங்க. இந்த இது வச்சிருக்கவங்க சாப்பாடு, விளக்கு பூஜை எல்லாமே நடக்கும். இங்கேயும் கொலு வைப்பாங்க. இப்படிதான் பாக்குறதுக்கு கொலு இருக்கும். இது என் ஃப்ரெண்டோட வீட்டோடது. அதுக்கப்புறம் இங்க கர்பா ரொம்ப ஃபேமஸ். இதுல வந்து பேடு நான் பேடு எல்லாரும் கலந்துக்கிற மாதிரியும் உண்டு, இல்லைன்னா கொஞ்சம் பைசா கட்டி கலந்துக்கிற மாதிரியும் இருக்கு. இது பேடு. பேடு இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பைசா கொடுத்து போற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல சிங்கர் வச்சு பெரிய இடம் ஆர்கனைஸ் பண்ணி சாப்பாடு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. அது சாப்பாடுமே பே பண்ணி வாங்கிக்கலாம், பே பண்ணாம வாங்கிக்கிடலாம், அந்த ஆப்ஷன் எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க போறவங்க வந்து பிள்ளைங்க, வயசானவங்க, லேடிஸ், ஜென்ஸ் எல்லாருமே போவாங்க. ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிடையாது, யாருனாலும் கலந்துக்கிடலாம். சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, குரூப்பா வருவாங்க. பிரைஸ் எல்லாம் நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இங்க இதுக்குள்ள சத்தத்தையும் நான் இது பண்ணியிருக்கேன், நீங்க கேளுங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த பாருங்க, எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். எப்போமாவது பாம்பேல நவராத்திரி டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நான் ஒரு நாள் தாராவியில இந்த பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஆடுற வீடியோவும் எடுத்து போடுறேன். இவ்வளவுதான் இன்னைக்குள்ள வீடியோ. தேங்க்யூ so much for watching this.